நம்ம வெளியெல்லாம் போகிறோம், சன்லைட்டு டைரெக்டாக படுது, நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டீடான் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 35க்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முகம்லாம் சுருக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணலான்னா, ஓவராக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் ஃபேஸ் தான். அவங்க வீட்டிலேருந்தே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஷாப்பில் நார்மலாக வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தெரியாத அளவு ஒரு வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஜன்னத் பேகம். இந்த பார்லர் நேம் வந்து ஃபர்சானா. நமக்கு ஷாப் 2 இடத்துல இருக்குது. ஒன்று பட்டுக்கோட்டையில், இன்னொன்று சென்னையில் இருக்குது. ஓகே. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 19 இயர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்தது. அப்போ சும்மா ஜஸ்ட் மெஹந்தி போடுறதுக்காக ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக மேரிட்க்கு அப்புறமா ஃபுல் கோர்ஸ் கற்றுட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். இப்போ உங்களோட பார்லர் மூலமாக நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? நம்ம பார்லரில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஷியல், ஹேர் கட்ஸ் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மரு எடுக்கிறது, டேட்டூ ரிமூவ் பண்ணுறது, டேட்டூ போடுறது, மைக்ரோ ப்ளீடிங் பண்ணுறது, நெயில் ஆர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாகவும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து பியூட்டி பார்லரில் வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ மோல்ஸ் ரிமூவ் பண்ணுறது பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா மேம்? அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால வேறு எந்த சைடு எஃபெக்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, அது வந்து அவங்களுடைய ஸ்கின்னை விட்டு வெளியே வந்திருக்க பிறகு தான் நம்ம அதை எடுப்போம். இன்டெப்த்தை அது அவங்க ஸ்கின்லே அட்டாச் ஆகிருந்தாக்கா நம்ம எடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்கிறது. அவங்களுக்கு பேர்ன்லேருந்தே இருக்குது, பிறந்தப்பையிலேருந்தே இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம எடுக்க மாட்டோம். இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு. இப்போ அந்த ஸ்கின்னை விட்டு வெளியே வரதை மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே மேம். அதை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க? அதை நம்ம வந்து லேசர் பின் மூலியமா தான் பண்ணுறோம். ஸோ அந்த பின்ஸ் மட்டும், நீடில்ஸ் மட்டும் நம்ம மாற்றிடணும். அவங்களுடைய ஃபேஸ்க்கும் அந்த மோல்ஸ்க்கும் வாட்ஸ்க்கும் வந்துட்டு இன்பிட்வீன் லைட் ஒரு கேப் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த ரூட் மட்டும் எடுத்துட்டோம்னா ஓகே. ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்குது, அவங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ட்ரை ஸ்கினுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறத எப்படி மேம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின்றது நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். நேச்சுரலாகவே நான் அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா அப்படின்றத பார்க்கும்போதே சொல்லிடுவேன். அவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓவராக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் ஃபேஸ் தான். இல்லை எனக்கு ரொம்ப ரேஷஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப வறண்ட தன்மையாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின். அந்த மாதிரி தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, அவங்களுக்கு ஓவராக பிம்பிள்ஸும் எதனால் வருதுன்றதும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் ஸ்கேல்பில் வந்துட்டு அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா ஸ்கேல்ப்லேயே நமக்கு வந்துட்டு சீபம்ஸ் ஆயில்ன்றது ஒன்று கண்டென்ட் உருவாயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆயில் என்ன ஆகும், நமக்கு ஃபேஸில் தான் டைரெக்டாக இறங்கும். அது இறங்கும் போது என்ன ஆகும், ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அவங்களுக்கு அது வந்து ஆயில் ஸ்கின்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே ட்ரை ஸ்கின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபேஸில் வந்துட்டு ஏதாவது க்ரீம்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கிராக் மாதிரி இருக்கும், அந்த இடம் வெடிப்பா அந்த மாதிரி ஒரு ரேஷஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு அது ட்ரை ஸ்கின். ஸோ நார்மலாக ஸ்கின் எப்படி வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 times 4 times ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஃபேஸை வந்து ஒரு 3 times 4 times வாஷ் பண்ணணும். ஃபேஸ்க்கு வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறதை விட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே மேம். இப்போ வந்து ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி இன்டேக்காக நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் மேம்? நான் எப்பவுமே இங்கே ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கே நான் சொல்லி அனுப்புறது தான், நீங்கள் போனோடனே நிறைய தண்ணி குடிங்க. மேக்ஸிமம் 5 liters குடிக்கிறதுன்றது கம்பல்சரி. அதை யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ 5 liters மேலே தண்ணி எடுத்துக்கிட்டாங்கனாக்கா நமக்கு ஃபேஸில் அது பாடியில் வந்து ஹீட் எல்லாம் கம்மியாகும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நம்ம ஃபேஷியல் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட நரம்புகள்லாம் வந்துட்டு அங்கங்கே பிளட் வந்து கிளாட் ஆகி நிற்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஷியல் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை சீராக அமைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது வாட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூங்க சொல்லுவேன். ஒரு 5 hours
அந்த ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் சோப் எதுவுமே போடாதீங்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வந்துட்டு கூலிங் இல்லாமல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக காட்டும். ஓகே மேம். இப்போ இதை தாண்டி ஃபேஷியல் பண்றாங்க இல்லையா நிறைய பேர். ஸோ யாரெல்லாம் கட்டாயமா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க? யாரெல்லாம் இல்லை, இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. 13 இயர்ஸ்க்கு மேலே யார் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ஏஜ்டாக இருந்தாலும் சரி. எல்லாம் இது பண்ணுறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபேஸில் எது சுருக்கம் வந்துருமோ, இது பண்ணுறனால நமக்கு ஃபேஸை டேமேஜ் பண்ணிடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அது தப்பு. இது பண்ணுறது வந்து மெயின்டெனன்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எப்படி நம்ம ஒரு அக்கு பஞ்சர் இந்த மாதிரிலாம் பண்ணுறோமோ, ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம ஏதோ ஒரு க்ரீம் எடுத்தோம், அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணோம், முடித்தோம், அப்படி இருக்காது. இது ஒன்றுத்துக்கும் நமக்கு வந்து ஸ்டோக்ஸ்ன்னு இருக்குது, ப்ரெஷர் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்துட்டு இங்கே வைக்கிறதுனால ஒன்று, இந்த நரம்பு கிட்ட இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கும்போது அது ஒரு அக்கு பஞ்சரில் எப்படி ப்ரெஷர் பண்ணால் நமக்கு ஹார்ட் பீட்லேருந்து லங்ஸ்க்கு அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி ஃபேஸில் இருக்குது. ஸோ அது பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. ஸோ பிரைட்னஸ் தான் கிடைக்கும். ஸோ எல்லாருமே பண்ணலாம். எல்லாரும் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க எங்கராகவும், இன்னும் ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக வரக்கூடிய அந்த மெலாஸ்மா, ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே வந்து இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபேஷியல். ஓகே மேம். இப்போ வந்து ஃபேஷியல் வந்து 13 வயசுக்கு மேல யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதுல இருக்க டைப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இருக்குடா. இப்போ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கனாக்கா, எனக்கு ப்ளீச் வேண்டாம், டீடைன் போடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை இது பண்ணுறதுனால அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இதனால் ஏதாவது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு நான் எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இது பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு ப்ளீச் பண்ணால் ஒரு பிரைட்னஸ், அதுவே டீடேன் பண்ணீங்கன்னா ஃபேஸில் உள்ள டேன்ஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகுமே ஒழிச்சு உங்களுக்கு அது ஒரு பிரைட்னஸ் கொடுக்காது. ப்ளீச் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். அது எப்படின்றது பார்லரில் நம்ம பண்ணுறது தான், நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அளவு வேணும், உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து அதில் நம்ம போடுவோம். அவங்க வீட்டிலேருந்தே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஷாப்பில் நார்மலாக வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தெரியாத அளவு ஒரு ஆக்டிவேட்டர் போட்டு ஃபேஸை என்ன பண்ணிடுறாங்க, பேர்ன் ஆக்கிட்டு அப்புறம் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாதீங்க. ரெண்டாவது, டக்குன்னு பளபளப்பா ஆயிடணும், உடனே வெள்ளையாயிடணும் அப்படின்னு நினைச்சா யாராலையுமே ஆக முடியாது. அப்படிலாம் ஆகணும்னு நினைச்சாக்கா இன்னைக்கு நம்ம ரஜினி சார் என்ன கலர்ல இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அவங்களாலாம் பண்ண முடியாதது கிடையாது, அவங்க பண்றாங்க, ஆனா மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் நான் உங்களை பண்ண சொல்றேன். நீங்க வீட்டுல உடனே பலன்னு ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த கண்ட சன்ஸ்கிரீனு என்னது ஏதோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வரும்போது அவங்க ஸ்கின்னை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன், நீங்க இதுதான் சன்லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது என்னன்னா ஃபேஸை ரோஸா ஆக்கிடும், அங்கங்க பிளாக் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் நம்மகிட்ட வராங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு கூட ஒன்றும் செய்யறது கிடையாது, ட்ரை பண்ணிட்டே இங்கே வந்துடுறாங்க. நம்ம அதை சரி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ப்ளீச் போடுறதுன்றது ஃபேஸ் பிரைட்னஸ்க்காக, டீடைன் பண்ணுறதுன்றது ஃபேஸில் உள்ள டர்ன்ஸ். நம்ம வெளியெல்லாம் போகிறோம், சன்லைட்டு டைரெக்டாக படுது, நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டீடைன் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் பண்ணுறதுன்றது ஃபேஸை பளபளப்பாக ஆக்கிறதுக்கும், ஃபேஸில் உள்ள பிளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கும், அங்கங்கே இருக்க மெலாஸ்மா, இந்த ஃபைன் லைன்ஸு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காகவும் தான் ஃபேஷியல் எடுத்துக்கிறீங்க. சூப்பர் மேம். இப்போ ஃபேஷியல் பண்றவங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. பட் வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன், இருந்தாலுமே வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ற அளவுக்கு டைம் இல்லைன்னா வீட்லயே ஏதாவது ஃப்ரெஷ்ஷா முகத்தை பளபளப்பாக்கிறதுக்கு பண்ண முடியுமா மேம்? பண்ணலாம். இப்போ வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா அதை சொல்றேன். எல்லாருக்கும் என்ன அப்படின்றத சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னாக்கா, காலைல எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நைட்டே நான் மறுநாள் ரெடி ஆகணும் எனக்கு அப்படின்னாக்கா, நான் நல்லா நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது ஜூஸ் ஒன்று எடுத்துப்பேன். நல்லா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம தூங்கிட்டு மார்னிங் எந்திரிக்கும் போதே அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது, ஃபேஸ்க்கு வந்துட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாதாம், கொஞ்சோன்னு அரிசி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு, நம்மகிட்ட என்ன நட்ஸ் இந்த மாதிரி இருக்குதோ அதை ஊற வச்சுட்டு காலைல எழுந்துச்சு அது ஒரு பேஸ்ட் மாதிரி, ஏன்னா அது ஒரு ஸ்க்ரப்பர். ஓகேங்களா? அதை எடுத்துக்கிறோம். கூட வந்து ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், பப்பாளி இந்த மாதிரி இருந்தாக்கா அதையும் சேர்த்து, இது தனியாக அது மசாஜ் க்ரீம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்க்ரப்பு போட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு, இந்த மசாஜ் க்ரீம் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, நார்மலாக ஒரு பேக்குக்கு வந்துட்டு நம்ம நார்மல் பொட்டேட்டோ இந்த மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி எடுத்து கூட நம்ம ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஏஜ்டாக இருக்கிறாங்க,
கொஞ்சம் 35க்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முகம்லாம் சுருக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு அந்த எக் இருக்கு இல்லையா ஒயிட், அதை மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யார்ட்டையும் பேசாமல் உட்காந்துட்டு ஃபேஸை போய் வாஷ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சுருக்கம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அதேமாரி எந்த ஒரு க்ரீமாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷ் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஃபேஸ்க்கு நம்ம நார்மலாக இப்படி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அப்படி பண்ணக்கூடாது. இப்படி மேலே அப்பில் அப்படி பண்ணும்போது தான் ஃபேஸ் வந்துட்டு சீக்கிரமாக சுருக்கம் இல்லாமல் இருக்கும். மேம் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முகத்துல அதிகமா பரு ஏற்படும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதிகமான பரு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மேம் ரிமூவ் பண்ண முடியும்? நான் அதிகமாக ஃபேஸில் பரு இருக்கு அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கு வந்து டச்சே பண்ண மாட்டேன். உங்களை டைரெக்டாக ஸ்கின் டாக்டர் பாருங்கன்றேன். ஏன்னா நம்மளால என்ன இங்கே பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணலாம். அதுக்கு மீறி அதெல்லாம் நம்மளால அவங்களுக்கு 1-2 இருக்கு, அதுவே ஆக்டிவா இருக்குது அப்படின்னாலே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஃபாக பண்ணுவோம். ஏன்னா அது அடுத்த இடத்துல ப்ராசஸ் ஆகாம இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஃபேஸில் பிரைட்னஸ் வேணுன்றதுக்காண்டி அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் நான் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவேன். அதை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு வேணா நான் சொல்யூஷன் பண்ணலாம். ஃபேஸுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. டைரெக்டாக உங்களுக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. அதிகமா பரு வராம இருக்க நம்மளால ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா மேம்? அதிகமாக பரு வர இப்போ 1-2 வருது, அது ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த வேப்பிலை இருக்கு இல்லையா, அந்த கொழுந்து வேப்பிலை அரைச்சி போடலாம், இல்லை சந்தனம் இந்த மாதிரி போடலாம். கொஞ்சம் ஹீட்டு நமக்கு மந்த்லின்றது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்த பிம்பிள்ஸ்ன்றது வரும். அந்த மாதிரி வர டயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபேஸில் அந்த கை வைக்கிறதோ அது பீல் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அது எங்கெங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அது நான் டச் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நல்லா அதை ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் சந்தனம் இல்லாட்டினாக்கா இந்த கொழுந்து வேப்பலை இந்த மாதிரி வச்சாலே போதும். அந்த ஹீட்டுன்றது வரும், அதுவே அமிங்கிடும். எனக்கு 1 மார்க்ஸ் கூட இருக்காது. ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்துப்பேன். அந்த மாதிரி யாரும் கை வைக்காமல் இருந்தாலே பெட்டர். ஓகே மேம், இன்னைக்கு வந்து உங்களுடைய பிசினஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து எல்லா பிசினஸ்லயுமே ஒரு உமன் அதில் ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த பார்லர்ல நீங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்றீங்க? நிஜமா எல்லாருடைய உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும் தான் ப்ராப்ளம்ஸ்ன்றது, இல்லாமல் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீமு. ஸோ நம்ம இதில் வந்து விடுறதுன்றதே பெரிய விஷயம். ஸ்டார்டிங்கில் நான் அதான் சொல்கிற மாதிரி 9th ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எங்கள் ஃபேமிலியிலலாம் யாருமே ஒத்துழைக்கலை. மேரீடுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி போய் பண்ணுவேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்ன பிறகு அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் போனது. போயிட்டு இதை கற்றுக்கிட்டு இதை உடனே இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 months கூட இல்லை, ஒரு 1 week போகிறாங்க, ஒரு 10 days போகிறாங்க. அதில் அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னு தெரியல. உடனே வந்தோடனே ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள நம்பி போய் எல்லாரும் உட்கார்றத நான் தப்புன்னு சொல்ல, அவங்கள நம்பி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதுக்கு உண்மையாக இருக்கணும்ன்ட்டு. அந்த பார்லர் ஓனராக இருக்கிறவங்க நமக்கு இது கரெக்டாக தெரிஞ்சு தான் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பெட்டர். ஏன்னா நான்லாம் முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே வந்து ஒரு 6 months இருந்தேன். நீ நல்லா பண்ணுற, நீ வேற இடத்துக்கு போ வேலைக்கு. ஏன்னா அவங்களால அப்போ எனக்கு சேலரி கொடுக்க முடியல. நான் 6 months அவங்ககிட்ட சேலரி வாங்காம தான் கிளாஸ் முடிச்சும் அவங்ககிட்டே தான் இருந்தேன். எனக்கு ப்ராப்பராக இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் அவங்ககிட்ட ஒரு வேலை பார்த்தேன். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய பார்லரில் போய் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அதை விட்டுட்டு கொஞ்சம் நேச்சுரல்ஸ் பிராண்டடாக போகணும் அப்படின்றதுனால அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்க கொஞ்ச நாளாவது ஒரு சலூனில் போய் இருந்து ஒர்க் பண்ணால் அங்கே உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே கிளாஸ் எடுக்கிறேன்னா கூட என் பசங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் கிளாஸ் முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் வாங்க, இங்கே வந்து நான் எப்படி பண்ணுறேன், கிளைண்ட் எப்படி அட்டன் பண்ணுறேன், எப்படி பேசுகிறேன், இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 2வது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்தப்போவாது கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தாலும் இன்னைக்கு நான் வந்து போல்டாக எல்லா இடத்துக்கும் தனியாக கூட போய் பண்ணுறேன் செய்கிறேன். எல்லா சூழ்நிலையிலுமே நிறைய இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் இதை நம்ம பண்ணி ஆகணுன்றதுக்காக இதில் நிறைய நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்ததுனால நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல ஃபீல்டு தான், எல்லாருக்குமே பண்ணலாம். கொஞ்சம் ஆனால் எடுத்த உடனே ஸ்பீடாக பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா நல்லது. ஓகே மேம்,
இதுக்கிடையில நீங்க ப்ரௌடா நினைச்ச மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு உமன் ஆண்டர்பிரினரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு 3 பசங்க. என் பையன் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். செகண்ட் பையன் 12th படிக்கிறாரு. பாப்பா 10th. ஸோ அவங்க 3 பேரையும் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. 2வது அவங்க ஆசைப்பட்டதை நான் செய்கிறேன். அவங்க வந்து சொந்தமாக எனக்கு வீடு வேணும்னாங்க. ஸோ அதை முடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஸோ அதை பார்க்கும்போதே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு உங்களுடைய ஃபர்சானா பியூட்டி பார்லர்லோட இந்த பயணங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க அப்படின்றதுனால நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், செய்யணும். எனக்கு ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால அதை செய்ய முடியல, இதை தாண்டி என்னால வர முடியல. மெயினா பாத்தீங்கன்னா இங்க உள்ளவங்க, நான் பிறந்தது வளர்ந்தது சென்னைனா, என்னை இன்னைக்கு நான் வளர்ந்தது சென்னை, என்னை வாழ வச்சிட்டு இருக்கிறது இங்க பட்டுக்கோட்டை. நான் அதுதான் நிறைய ப்ரௌடா சொல்லணுன்ற விஷயமே பாத்தீங்கன்னா, இந்த பட்டுக்கோட்டையை விட்டு நான் எந்த சர்க்கிள்ல எங்க பிரான்ச் ஆரம்பிச்சாலும் இந்த பட்டுக்கோட்டையை விட்டு தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா இங்க வந்து இந்த 10 வருஷம் இன்னைக்கு இந்த கடையை கொண்டுதான் நான் எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிருக்கேன். நானே பெரிய எக்ஸாம்பிளா தான் இருக்கேன். ஸோ அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கு, உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு இதுல இருந்து அதுன்னு மாறாதீங்க. ஒரே விஷயத்த நல்லா ட்ரை பண்ணி செய்யணும். நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன்னா ஸ்டிச்சிங்ல, மெஹந்தி போடுவேன்னா மெஹந்தியில, இல்ல வீட்லயே இருந்து சமையல்ல கூட நான் செய்வேன் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் உங்களுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டாலே அது பெரிய விஷயம். அப்ப அதை ஒரு 100 பேரா ஆக்குங்க, ஒரு 1000 பேருக்கு யோசிங்க, அதுலயே நீங்க முன்னேறிடலாம். ஸோ கான்ஃபிடென்ட் லெவலை எப்பவுமே கம்மியா வச்சுக்காம அதிகமா வைங்க. அதே மாதிரி நம்ம கேட்குற விஷயம், நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் பெருசா வைங்கன்னுவேன். ஏன்னா என்னோட திங்கிங் அப்படிதான் இருக்கும். நான் பெருசா யோசிச்சுட்டே இருப்பேன், அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தையாவது நான் செஞ்சிருவேன். பெருசா யோசிச்சாதான் சின்னதை செய்ய முடியும். எதையுமே யோசிக்கலன்னா எப்படி செய்வீங்க? எனக்கு இது போதும், எனக்கு இன்னைக்கு இது போதுமானது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை இன்னும் அதிகமா ஆக்கணும், நான் பெருசா செய்யணும். கடவுள்கிட்ட கேட்கறது கூட கடவுள் என்ன சொல்லுவாரா, பெருசா கேளு, பெருசா ஆசைப்படு. நீ என்கிட்ட தானே கேட்குற, உலகத்துல உள்ள அத்தனையுமே உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே கேளுன்னு தான் சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கேட்போம், அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மேம், இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த எஃப்எம் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு மூலயமா தான் நானே கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நானே இந்த எஃப்எம்ஐ ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த பெண்களுக்காக ஒரு முயற்சி எடுத்து எல்லாரையுமே வந்து தெரியப்படுத்தணும், அவங்களோட டேலண்ட்ஸ் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக அவங்களுக்காக நீங்களும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நேரடியாக போய் அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் அவங்கள பற்றின விஷயங்களை கேட்டு அவங்களே மறந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் வாழ்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வெளியே வர, இப்போ நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுன்றது. ஸோ என்ன மாதிரி யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க, போல்டாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மனசு திறந்து பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.